பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பெயர்ச்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில். புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026. இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்றத ரொம்ப டீடைல்டாவும் தனித்தனியாவும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ராசிகளின் முதன்மையான ராசி மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக கஜலட்சுமி மேம் உங்ககிட்ட இருந்து கேட்க ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். மேஷ ராசி நேயர்களுக்கு முதல்ல எது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன நிம்மதி கிடைக்கும், மன தெளிவு கிடைக்கும். அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப முன்னேற்றம் நிறைய கிடைக்கும். அதை விட மேஷராசினியர்களுக்கு எப்படி இருக்கும்னா, படிப்பில் ரொம்ப பின்தங்கி இருந்திருப்பாங்க. அவங்க எதிர்பார்த்த காலேஜோ மார்க்ஸோ இதெல்லாம் கிடைக்கிறதுல கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக நிறைய தொய்வு பட்டிருப்பாங்க. அது இந்த ஆண்டு கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அதோட மேஷராசி நேர்களோட அம்மாவோடைய ஹெல்த்து நல்லாயிருக்கும். அவங்களோட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் எல்லாமே கிளியர் ஆகிட்டு அவங்க அம்மாவோடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி மேஷராசி நேர்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்க, இல்லை நிறைய விஷயம் தாமதமாக இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இந்த சனி வக்கர பயிற்சியில் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க மேஷராசி நேர்கள் எதுலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, எதை பண்ணாலும் கொஞ்சம் கவனத்தோடு பண்ணணும். காரணம் 12 சனி பகவான் மீனத்தில் இருக்காரு. நமக்குன்னு 7 சனி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்றதுல கவனம் வச்சுருக்கணும். யாருக்கும் சூரட்டி சைன் அப்படின்றது பண்ணக்கூடாது. லோன் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். லோன் கொடுக்குறவங்க இஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் அதை நம்ம தானே திருப்பி கட்ட போகிறோம். ஏன்னா அடுத்து வரும்போது நமக்கு ஜென்மத்தில் சனி பகவான் வர போகிறாரு. அப்போ நம்ம நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குமோ அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு பதட்டமாக மாறக்கூடாது. அதனால் லோன் வாங்கும்போது ரொம்ப கவனம் இருக்கணும். யாருக்கும் சூரிட்டி சைன் வாக்கு கொடுக்கறதுல ரொம்ப கவனம் இருக்கணும். அவங்களோட உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் இருக்கணும். பட் முந்தி இருந்ததை விட இப்போ உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். அதே மாதிரி யார்கிட்ட பேசும்போதும் ஒரு கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. மேஷராசி நேயர்கள் எதெல்லாம் நல்லா தாராளமாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியூருக்கு போகலாம், வெளியூர் பயணம், வெளியூரில் ஜாப் பார்க்குறது, இல்லை வெளியூர்லேயே நீங்கள் தங்கி இருக்கணும், அதெல்லாமே தாராளமாக செய்யலாம். மற்றபடி மேஷராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி கூடுமான ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து எதையும் கவனமாக செய்யும்போது அது நல்லதாகவே அமையும். மொத்தத்தில் மேஷராசிக்காரர்கள் கவனம் மிக அதிகமாக தேவை அப்படின்றத கஜலட்சுமி மேம் சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றி. அடுத்தபடியாக அருண்குமார் சார் காத்துட்டு இருக்காங்க. மேஷ ராசிக்கு இந்த வருடம் இந்த சனி வக்ர பயிற்சி என்ன கொடுக்க போகுது சார்? மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 5 மாசமா அந்த 7 சனி ஆரம்பிச்சதுலேருந்து மனசுக்குள்ள பயம், படபடப்பு, பதட்டம், குழப்பத்திலே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அதில் முக்கியமாக வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, பண விஷயங்களில் நிறைய தட்டுப்பாடோடு தடுமாற்றத்தோடு இருந்த உங்களுக்கு கடவுளுடைய அருளோடு இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி பெரிய நிம்மதியை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதில் முத்தான முதல் விஷயமா நான் சொல்லக்கூடியது, குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பல சிக்கல்கள் சரியாகும். 5 மாசமாக கை தொட்டா குத்தம், கால் தொட்டா குத்தம், நல்லதை பேசினாலும் நான் எதிரியாக மாறிடுறேன், நான் யாரை உண்மையாக நேசிக்கிறேனே அதுவே எனக்கு பெரிய பாதிப்பாகவும் பகையாகவும் இருந்ததுன்னு சொல்லி எந்த மேஷராசியெல்லாம் வருத்தப்பட்டீங்களோ உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் உங்களை புரிந்து கொண்டு ஒரு அற்புதமான தொடக்கத்தை இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்ற பலன்கள் கிடைக்க போகுது. அதே மாதிரி பொருளாதார ரீதியாக மந்தமாக இருக்கேன் சார், கையில் 10 ரூபா செலவுக்கே பணம் இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி எல்லாம் கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ணக்கூடிய அற்புதத்தை கடவுள் ஏற்படுத்துவாருன்னு சொல்லலாம். சனி வக்ரமான இந்த காலகட்டத்தில் சுகஸ்தானத்தில் குரு உச்சத்தில் இருக்கிறதுனால ஒரு புது வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, புதுதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சுபவரைய செலவுகளை செய்யக்கூடிய காலத்தை அடுத்த 139 நாட்கள் உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். நெடுங்கடனில் மாட்டிக்கிட்டேன் சார், தப்பிக்கவே முடியல, கிரெடிட் கார்டு லோனில் மாட்டிக்கிட்டேன், பேங்க்ல ஒரு லோன் வாங்கி மாட்டிக்கிட்டேன், மூச்சோடவே முடியலன்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் ஒரு பிரீத்திங் பீரியடாக இந்த வக்ர சனி இருக்க போகிறது. அதுக்கு அடுத்தது தந்தை வழி உறவு, சொத்து பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். குறிப்பாக மேஷராசிக்காரர்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழும் உங்களை அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம், வேற நாடுகள், வேற பகுதிகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த வக்ர சனி மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். ரொம்ப நாளாக
பிஆர் இஷ்யூவில் மாட்டி தவிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். அதற்கு அடுத்தது லே ஆஃப் ஆகிடுமோ, எனக்கு பயமாக இருக்குது சார், வேறு ஊர் வேறு நாட்டை விட்டு வந்துவிடும் நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மனசுக்கு பிடிச்ச மாதிரியான உத்தியோகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மையை கடவுள் கொடுப்பார். மேஷராசி முருகப்பெருமானுடைய பாதத்தை நீங்கள் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாலே போதும், இந்த வக்ர சனி உங்களை எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணாது. சுப வாய்ப்புகள் கிட்ட போகும் நேரம் மேஷராசிக்கு அப்படின்றது உங்களுடைய வாயிலா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். மிக்க நன்றி. அடுத்தபடியாக மேஷராசிக்கு என்ன பலன்கள் இருக்கு அப்படின்றத டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள் கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சார். மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு 4 மாத காலம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஆரம்பிக்கும் போதே முதல் விஷயம் பரிகார ஸ்தானம் தான் இதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி நின்ற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் தான் இந்த வக்ரஸ்தானம் ஏற்பட போகிறது. பள்ளிகொண்ட பெருமாள் அரங்கநாதனை போய் சேவிச்சுட்டு வந்தோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப நாளாக இழுத்துன்னு இருக்கக்கூடிய இந்த சக்கர வட்டின்னு சொல்லுவோம், கிரெடிட் கார்டு வட்டின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். 2வது வெளியூருக்கு போகணும், ஆல்ரெடி எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது பட் நான் எடுத்துக்கல, பழைய கம்பெனி, பழைய ஃப்ரெண்டு, பழைய நட்பு, இவர்கள் மூலியமாக வரக்கூடிய ஆஃபர் ஆடி வந்தது ஆனால் நான் எடுத்துக்கலாங்கிறதெல்லாம் இப்போ அது உங்களுக்கு புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு எனக்கு வேலையே பிடிக்கல, இந்த ஃபீல்டே வேணாம், ரொம்ப மோசமாக இருக்குது, நான் ஃபீல்டே மாறணும், இல்லை கம்ப்ளீட் ப்ரொஃபஷ்னல் ஷிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த புது வேலை, புது உத்தியோகம், புது தொழில் மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். நிறைய பேருக்கு மேஷத்தில் பிறந்த நபர்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி, பாஸ்பரஸ் அண்ட் மெக்னீஷியம் கண்டென்ட் உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்கும். இது எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ நெக்ஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸில் உங்களுக்கு அது என்ன தான் ப்ராப்ளம்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்கள் உள்ள ஃபுட் இன்டேக்கில் எடுத்து பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடம்பு கொஞ்சம் ஃபிட் ஆகக்கூடிய அம்சம் ஏற்படும்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு 100% நீட்டில் கிளியர் பண்ணி கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், பல்மனாலஜி டிபார்ட்மெண்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு, மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்களுக்கு இருக்கும். சொந்த ஊரில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருந்தாலும் தூரமாக சென்று உங்களுடைய மெடிசன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நிறைய பேருக்கு இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரிலாம் இப்போ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி நிறைய பேருக்கு செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் கேடர் தமிழ்நாடு கேடர் கிடைக்காது, பாசிபிளி மகாராஷ்டிரா இல்லை மத்திய பிரதேஷ் கேடர் கிடைக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த சனி வக்கரம் அடையும் போது பயம் ஜாஸ்தியாகும், தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் என்னதான் சொன்னாலும் பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கும் போது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். வீட்டில் எப்பவுமே பெண்மணிகளை ரொம்ப கௌரவப்படுத்துவது இந்த காலகட்டங்களில் முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மேஷராசி மாணவர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கு இந்த காலம். நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவங்க போகக்கூடிய ஒரு நகர்வு இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக ஜோதிடர் கலாரத்னா மகேஷ் ஐயர் அவர்கள்கிட்ட கேட்டலாம். மேஷராசிக்கு என்ன மாதிரியான ஏற்றம் இறக்கம் இந்த சனி வக்ர பயிற்சியில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேஷராசி அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் கொண்ட அற்புதமான ராசி. ரொம்ப நல்ல மனசு அவங்களுக்கு. ஆனால் என்னென்னா எல்லாரும் கோவக்காரங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுட்டோன்னா அவங்கள மாதிரி ஒரு ஸ்வீட்னஸ் யாருமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அவமானம் ப்ளஸ்ஸு நல்லது கெட்டது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். கல்யாணம் பண்ணிட்டு போனோடனே ஃபஸ்ட்டு அவளுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? அவருக்கு தெரிஞ்சது, அவங்க நம்புறது ஒரே ஒரு ஆள் நம்புவாங்க. யாரை சொல்லுங்கள்? கணவரை முழுசாக நம்புவாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு புதுசாக போனாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை பற்றி ஃபுல்லாக ரிசீவ் பண்ணுவாங்க. நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு யார் என்ன இப்படி இருப்பாங்க மேஷராசி. இப்போ அது நீங்கள் 10 வயசுலையாக இருந்தாலும் சரி, 60 வயசுலையாக இருந்தாலும் சரி, 70 வயசுலையாக இருந்தாலும் சரி, நிறைய தெரிந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை அவர்கள்ட்ட இருக்கும். நிறைய மேஷராசி என்பவர்கள் பார்த்துங்க இப்போ மறதி ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு. டக்குன்னு என்ன சொன்னீங்க, திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு விஷயத்தை திருப்பி 2 தடவை பேசக்கூடிய தன்மைகள் இப்போ புதுசாக கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், நிறையா பேர் கமெண்ட்ஸில் அதை போடுவாங்க. ஆமாம் சார், இது எனக்கு இருக்குது, எனக்கு ட்ரூ, இது கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக கண்டிப்பாக மேஷராசி என்பவர்கள் உண்டு. படிக்கக்கூடிய குழந்தை மேஷராசிக்கு டப்புன்னு அப்படி ஸ்பீடாக படிப்பாங்க. இப்போ படிப்பில் கொஞ்சம் மந்தமாவாங்க. ஒரு விஷயத்தை 2 தடவை படித்தாதான் புரியும். ஒருவேளை ஏஜ் அப்படியோ, ஒருவேளை நமக்கு ஏஜ் ஜாஸ்தி, ஏஜ் என்ன எனக்கு புரியலையே அப்படிங்கிறத இப்போ சனி பகவான் கண்டிப்பாக அவர்களுக்கு கொடுப்பார். ஆனால் திருப்பியும் ஜிம்முக்கு போகிறது, உடம்பை ஸ்லிம் ஆக்கிக்கிறது, படிப்பை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறது, வேலை வாய்ப்பை இதை விட அடுத்த விஷயத்துக்கு தேடுதல் கண்டிப்பாக இவர்களுக்கு இருந்துட்டு இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது.
கூட வேலை செய்கிறவர்கள்னால சில தடங்களும் சில மறைமுக எதிரிகளும் இருப்பாங்க. கண்டிப்பாக பேங்க் பேலன்ஸ் ஏறிடும், கவலையே பட வேண்டாம். பண வரவுகள் உண்டு. ஒன்றே ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கணும், பாசிட்டிவ் திங்கிங். போகக்கூடிய அற்புதமான கோயில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு. சனீஸ்வர பகவான் திருசந்நிதிக்கு போய் வழிபாடு பண்ணுறது, தர்பாரண்யேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். இந்த சனி வக்ர பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு கம்பேக். அவங்க எப்படிலாம் இருந்தாங்களோ, எதெல்லாம் கொஞ்சம் நேரம் இல்லாம இருந்துச்சோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து இருக்கும் அப்படின்றது சார் சொல்லியிருக்காங்க. ஸோ மேஷ ராசிக்கு இவ்வளோ நேரம் பலன்கள் பார்த்துட்டு இருந்தோம். பிஹைண்ட் பக்தி வழங்கும் சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் காட்டன் ஹவுஸின் ஆடி டபுள் கொண்டாட்டம். காட்டன் ஹவுஸ் திருவான்மையூர் மற்றும் இப்பொழுது OMR காரபாக்கத்தில். புதுசா இன்னும் பெருசா மிக பிரம்மாண்டமாய். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர். 20 வருஷமா நீங்க திருவான்மியூர் காட்டன் ஹவுஸுக்கு கொடுத்துட்டு இருக்கிற ஆதரவை இனி OMR காரப்பாக்கத்திலையும் தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.